Hi friends, welcome back to Tamil Amazing Facts. கிட்டத்தட்ட 200 வருஷமா எகிப்துல இருக்க பல இடங்கள்ல ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அங்க இருக்க பல மர்மங்களுக்கு ஆன்சர் கிடைக்கவே இல்ல. கிடைச்ச பொருட்கள் கூட அதுக்கான ஆன்சர் கொடுக்காம அதுக்கு பதிலா ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்க வச்சிருக்கு. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட சில மர்மமான பொருட்கள் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. Statue of Sekhmet, Temple of King Amenhotep III அப்படின்ற இடத்துல ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது 1.9 மீட்டர் ஹைட்ல நூத்துக்கணக்கான சிலைகள் கிடைச்சிருக்கு. இந்த எல்லா சிலைகளோட முகமும் சிங்க முகத்தோட பழங்காலத்து எகிப்து கடவுளோட முகங்களாம். இந்த கடவுள் தான் போருக்கு அம்புகளை மலை மாதிரி குவிய வைக்கிற யுக்தியை கண்டுபிடிச்ச கடவுளாம். அதே மாதிரி இது ஒரு பெண் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. சில இதிகாசத்துல செக்மெட் மனிதனை கொன்னு அவங்களோட ரத்தத்தை குடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா இவங்க மனுஷங்களுக்கு எதிரி தானே. அப்போ ஏன் எகிப்து மக்கள் இந்த மாதிரி நூத்துக்கணக்கான சிலைகளை உருவாக்குனாங்க? இத வழிபட்டாங்களா இல்ல வேற எதுக்காவது உருவாக்குனாங்களா அப்படின்றது இது வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 730 செக்மெண்ட் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல கிட்டத்தட்ட பாதி சிலைகள் சேதமாயிருக்கு. இதுக்கான காரணமும் அந்த காலத்துல வாழ்ந்த எகிப்து மக்களுக்கு தான் தெரியும். கூஃபு சீக்ரெட் ரூம். கிசால இருக்க பிரமிட்கள்ல கிட்டத்தட்ட 3 பிரமிட் ரொம்பவே பெருசு. அதுல ஒரு பிரமிட் கூசு அப்படின்ற ஒரு மன்னருடையது. அந்த பிரமிட்ல இருக்கிற ஒரு சீக்ரெட் ரூம் ரொம்ப காலமா ஆர்கியாலஜிஸ்டையும் மக்களையும் குழப்புன்னு குழப்பி இருக்கு. அது அரசரோட அறையில இருந்து 100 அடி தூரத்துல டக்குன்னு பார்த்தா தெரியாத அளவுக்கு இருந்திருக்கு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷினை வச்சு அந்த பிரமிட ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரமிட்குள்ள சீக்ரெட் ரூம் ஒன்னு இருக்கிறது ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அந்த சீக்ரெட் ரூம்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு அதையும் ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் இவங்களா அந்த இடத்துக்கு என்னதான் இருக்குன்னு போய் பார்த்திருக்காங்க. உள்ள போய் பார்த்த ஆர்கியாலஜிஸ்ட் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு வெளி உலகத்துக்கு யாருக்குமே சொல்லவே இல்ல. அந்த ரகசியத்தை அந்த சீக்ரெட் ரூமோட சேர்ந்து அப்படியே மறைச்சிட்டாங்க. அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்றது இது வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. செரபியம் ஆஃப் சகாரா. சகாரா அப்படின்ற இடத்துல இருக்க பிரமிடுக்கு கீழே ஏகப்பட்ட மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கான். இங்க 24 பெரிய பெரிய சவப்பெட்டிகள் இருக்கு. ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 100 டன்னுக்கும் அதிகமான பாறைகளால செய்யப்பட்ட சவப்பெட்டி. அதுலயும் இந்த சவப்பெட்டிகளை கிரானைட் கல்லால செஞ்சிருக்காங்க. அங்க இருக்க எழுத்துக்கள் ஓவியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது மாட்டோட சவப்பெட்டியா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த சவப்பெட்டி எல்லாமே இப்ப இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு கட் பண்ண மாதிரி 4 மீட்டர் விட்த்ல 3 மீட்டர் ஹைட்ல 12 மீட்டர் லென்த்ல பக்காவா கட் பண்ணிருக்காங்க. இவ்ளோ கிளியர் கட்டா இந்த பாறைகளை எந்த கருவியை வச்சு வெட்டினாங்கன்றது கூட இப்ப வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. எதுக்கு பாறைகளால இவ்ளோ பெரிய சவப்பெட்டியை உருவாக்கணும்? அப்படி உருவாக்கப்பட்ட சவப்பெட்டியை எதுக்கு பிரமிடுக்கு கீழே கொண்டு போய் வைக்கணும்? அப்படி அந்த சவப்பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்றது இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத மிகப்பெரிய மர்மமா தான் இருக்கு. அன்னோன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி. கிசா பிரமிட்ல ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு. அதுல புதுசா சேர்ந்த ஒரு மிஸ்ட்ரி தான் அந்த பிரமிட்ல இருந்து வெளியில வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த பிரமிட்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தற்செயலா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அதை பத்தி தெளிவா ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பிரமிட்ல இருக்க அறைகளுக்குள்ள இருக்கிற மின் காந்தக சக்தி, ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ்னு ஏகப்பட்ட அலைகள் அங்க இருந்து வெளிப்படுது. ஆனா இது அந்த பிரமிட்ல இருக்க அறைகள்ல இருந்து தான் உருவாகுதா, அப்படி இல்லைன்னா காத்துல இருக்க சக்தி அந்த அறைகளால கவரப்பட்டு அதை இழுத்து அதை ரிட்டர்ன் கொடுக்குதா அப்படின்றதுதான் தெரியல. இந்த விஷயம் நிஜமா தற்செயலா தான் நடந்துதா இல்ல அந்த காலத்து மக்கள் ஏதோ ஒரு காரணத்தோட இந்த மாதிரி பிரமிட்குள்ள செட் பண்ணி வச்சிருக்காங்களான்றது தெரியல. இப்ப வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய மர்மமா தான் இருக்கு. மீட்டியோரைட் ஜுவல்லரி. பழங்காலத்து எகிப்து மக்கள் பலவிதமான விஷயங்கள்ல சிறந்து விளங்கினாங்க. ஆனா அவங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு பல விஷயங்கள் தடையா இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிட்ட வீல் கான்செப்ட் இல்ல. அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட பிரான்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதனாலதான் பிரான்ஸை வச்சு பல பொருட்கள் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையும் மாத்திர மாதிரி கைரோ அப்படின்ற இடத்துல ஒரு பொருள் கிடைச்சது. அது ஒரு பழைய இரும்பு ஜுவல்லரி. கிட்டத்தட்ட 5000 வருஷம் பழசு. அந்த காலத்துல எகிப்தியர்கள் இரும்ப கண்டுபிடிக்கவே இல்ல. அப்போ இது எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்ற கேள்விக்கு ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதுங்க எல்லாமே வானத்துல இருந்து வந்த விண்கற்கள்ல இருந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல இது மிக அரிய பொருளாகவும் மதிப்புமிக்க பொருளாக தான் இருந்திருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுலயும் ஒரு மர்மமான கொஸ்டின் ஒன்னு இருக்கு. எப்படி விண்கல்ல இருந்து இரும்ப மட்டும் அந்த கால மனிதர்கள் பிரிச்சு எடுத்தாங்க? அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் மர்மமா தான் இருக்கு.
டெண்டரா லைட். சில ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எகிப்துல பல காலத்துக்கு முன்னாடியே லைட்டை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதாவது தாமஸ் எடிசன் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க லைட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை உறுதிப்படுத்துற விதத்துல டெண்டரா அப்படின்ற இடத்துல தி காடஸ் ஹாத்தார் அப்படின்ற கோயில்ல ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கு. அந்த கல்வெட்டுல ஏகப்பட்ட லைட் டிசைன்ஸ் அவங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதுல கண்ணாடி போல இருக்க ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சர்ல ஃபிலமெண்ட் மாதிரி ஒன்னு நடுவுல போற மாதிரி பிக்சர்ஸும் இருக்கு. இது ஆரம்ப காலத்துல யூஸ் பண்ண கேத்தோட் ரே டியூபா கூட இருக்கலாம் அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஒற்றுமையை முதல்ல கண்டுபிடிச்சவர் நார்வே நாட்டை சேர்ந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அந்த கல்வெட்டுல லைட்டை பத்தின ஏகப்பட்ட விஷயங்களை பதிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது கண்டிப்பா லைட் அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனா இதை எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. டாம்ப் ஆஃப் தி சில்வர் பேரோ. முதலாம் சூசன்ஸோட கல்லறை தான் இது. இந்த கல்லறை ரொம்ப ஃபேமஸ் ஆனதெல்லாம் கிடையாது, ஆனா ரொம்பவே மர்மமானது. செகண்ட் வேர்ல்டு வார் அப்பதான் இந்த கல்லறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கல்லறையோட ஆரம்பத்திலேயே எக்கச்சக்கமான காஸ்ட்லியான ஜுவல்லரிஸ் நிறைய கிடைச்சிருக்கு. அதுவே அவங்கள ரொம்பவே ஆச்சரியப்படுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் கல்லறையோட சென்டர்ல போய் பார்த்தா சூசன்ஸோட சவப்பெட்டி கிடைச்சது. அந்த சவப்பெட்டிய பியோர் சில்வரால செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்கங்க கொஞ்சம் தங்கமும் இருந்திருக்கு. இது வரைக்கும் கிடைச்ச சவப்பெட்டியிலேயே சில்வரால செய்யப்பட்ட சவப்பெட்டி இது மட்டும்தான். ஏன் இந்த சவப்பெட்டி மட்டும் சில்வர்ல இருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அப்படின்றது இப்ப வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. சக்காரா பேர்ட். சக்காரா தொல்லிய தளத்திலிருந்து கிடைக்கப்பட்ட பறவை மாதிரி இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு சிலை தான் இந்த சக்காரா பேர்ட். அதை பார்த்த நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் இது பறவை மாதிரி இருக்கிறத விட இது ஒரு விமானம் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதோட தலை மட்டும் பறவை மாதிரியும் மற்றது எல்லாமே விமானம் மாதிரி தான் இருந்திருக்கு. இதை உறுதிப்படுத்த சில ஆய்வாளர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த சக்காரா பேர்ட் அடிப்படையா வச்சு பெரிய மாடல் ஒன்னு உருவாக்கி இருக்காங்க. அதை பறக்க வச்சு பார்த்தா உண்மையிலேயே நல்லாவே பறந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அதோட எடையை விட 4 மடங்கு அதிகமான எடையை சுமந்துட்டு பறக்கிற அளவுக்கு சரியான ஏரோடைனமிக்ஸ் மற்றும் சரியான லிஃப்டிங் கெப்பாசிட்டியோடு இருந்திருக்கு. இருந்தாலும் இது அந்த காலத்துல எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதை எந்த யூஸ்க்காக பயன்படுத்தினாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. ஹிடன் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ். எஜிப்ட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வருது அங்க இருக்க பிரமிட்ஸ் தான். ஆனா அந்த காலத்திலே இந்த மாதிரி பிரமிட்ஸை எப்படி கட்டினாங்க அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் பல பேருக்கு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா அங்க இருக்க பிரமிட் எல்லாமே சரியான அளவுல சரியான கோணல்ல கட்டப்பட்டிருக்கு. பூமியோட சுற்றளவு, பூமியோட கோணம், லைட் ஸ்பீட் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி அந்த காலத்திலே இந்த மாதிரி பிரமிட்ஸை கட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷனை அந்த காலத்திலே எப்படி செஞ்சாங்கன்றதும் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாம எப்படி கட்டினாங்கன்றதும் இப்போ வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு கூட அந்த மாதிரி ஒரு பில்டிங் கூட நம்மளால கட்ட முடியாதான். ஆனா அவங்க மட்டும் எப்படி இந்த பிரமிடை கட்டினாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் பெரிய மர்மமா தான் இருக்கு. இங்க இருக்க ஒவ்வொரு பிரமிடுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் நம்புறாங்க. என்னதான் பல கேள்விக்கு விடையே தெரியலனாலும் இன்னும் தோண்ட தோண்ட பல மர்மமான கேள்விகள் தான் கேட்க தோணுதே தவிர ஒரு ஆன்சரும் கிடைக்கல. எல்லாமே மர்மமா தான் இருக்கு. இந்த மர்மத்துக்கான பதில் காலம் தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. எகிப்துல கண்டுபிடிக்கப்பட்ட பல மர்மமான விஷயங்கள் இருக்கு. அத பத்தி வருங்காலங்கள்ல கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.